ஒரு நம்பர் 10ஆல் வகுப்படணும்னா அந்த நம்பரோடைய கடைசியில் 0 இருந்தால் 10ஆல் வகுப்படும். ஸோ 10ஆல் வகுப்படுமான்னு பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ 10, 100, 1000 இப்படி கடைசி டிஜிட்டில் 0 வந்ததுன்னா அந்த நம்பர் 10ஆல் வகுப்படும். 11ஆல் வகுப்படுமா அப்படின்னா அந்த பேட்டர்னை பார்க்கலாம். வாய்ப்பாடு 1 11 11, 2 11 22, 3 13 33 இப்படியே போகும். அதுக்கப்புறம் 99, 9 11 99, அதுக்கப்புறம் 110ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் 121ன்னு வரும், 132ன்னு வரும், இப்படி போயிட்டே இருக்கும். இதில் ஒரு பேட்டர்ன் என்னென்னா, ஆல்டர்னேட் நம்பரை கூட்டினோம்னா சேம் ஆன்சர் வரும். உதாரணத்துக்கு 1, 1க்கு அப்புறம் 3, 3வது நம்பர் இல்லை, அதனால் 1 = 1ன்னு வந்துடும், 2 = 2ன்னு வந்துடும். ஆனால் இங்கே ஆல்டர்னேட் நம்பர் இது. இப்போ 0, 0க்கு அப்புறம் 1, இதுக்கப்புறம் இன்னொன்று, அப்படி வரணும். ஸோ 0வையும் 1ஐயும் கூட்டினா 1 வந்துடும், இந்த 1. ஸோ 1 = 1ன்னு வந்துடும். இது எப்படின்னா XYA XYA XY இந்த மாதிரி ஒரு நம்பர் பேட்டர்ன் இருக்குன்னா இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த YA YA Y இதை கூட்டினா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் இந்த X கூட்டினாலும் வரணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர் பாருங்கள், 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 வந்துடும். ஸோ இதுக்கும் இந்த பக்கம் நம்பர் இல்லை, ஸோ 3 = 3ன்னு வர்றதுனால இது 11ஆல் வகுப்படும். 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, இது பக்கம் நம்பர் இல்லை, ஸோ 2 = 2ன்னு வந்துடும். உதாரணத்துக்கு 1 2 5 4 இந்த நம்பர் 11ஆல் வகுப்படுமானா 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6, 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6, ஸோ 6 = 6ன்னு வந்துடும். இந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால இந்த நம்பர் 1 2 5 4ங்கிற நம்பர் 11ஆல் வகுப்படும். ஸோ 1 மிச்சம் 1 5, திரும்ப 1 மிச்சம் 4 4 4. ஸோ இதுதான் 11ஆல் வகுப்படும் வகுப்படாதான்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு மேலே வகுத்து தான் பார்த்துக்கணும். 12 13 14 இதுக்கு மேலே ரூல் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை வகுத்து பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ ட்ரிக்ஸு இதோடு முடிஞ்சிருச்சு.